ஸ்ரீராம் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயத்துக்கும் ஆசைப்படுறாரு திரு நயினார். வெளியிலேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் அதிமுக பொதுச்சாளர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னு அழுத்தமாக சொல்கிறார். அதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வர வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தையும் அவர் சொல்கிறார். அப்போ இது எப்படி சாத்தியப்படும்? இது என்ன இதை ஏன் சாத்தியப்படாது? எல்லாரும் ஒன்றா தான் இருந்து சாத்தியப்படலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ ஏன்னா அதில் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் தயாராக இல்லைங்கிறது தானே செங்கோட்டையனை கட்சியில் பொறுப்புகள்லேருந்து நீக்கிறதுடைய அடையாளம். இல்லை, திரு 100% இது வந்து திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே என்டிஏ நடத்துது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவரை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறதெல்லாம் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீட் பண்ணுவாங்களான்னு நிச்சயமாக இருக்க. சில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, சில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத காம்ப்ரமைஸ் இருக்க தான் இருக்கும். கூட்டணிக்குள்ள திரும்ப வரணும்னாலே இந்த கண்டிஷனை தானே ரெண்டு பேரும் வைக்கிறாங்க. அப்போ கூட்டணியில் வர முடியாதுன்ற நிலைமைக்கு வந்தாலும் வரலாம். அது அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். நான் இங்கே மறுக்கல. ஆனா நிச்சயமாக என்டிஏ கூட்டணினா இபிஎஸ் அவர்களுடைய தலைமை தான். நிச்சயமாக அப்போ ஏடிஎம்கே இருந்தபோது ஆக்சுவலா டிடிவி அவர்கள் இல்லை. சரி, ஏடிஎம்கே இல்லாத போது தான் அவர் இருந்தார். பட் ஏடிஎம்கே வரும்போது அவர் உள்ள வருவாரா வரமாட்டாரா நமக்கு தெரியாது. வந்தாலும் நல்லது, வராவிட்டாலும் அதுதானே தொடக்கத்துல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப தமாக இருக்கு. அதே போல டிடிவி தினகரன் அவர்களும் தானே இருந்தார். அதே போல ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். எஸ். அப்ப அதிமுக தானே உள்ள புதுசா வந்துச்சு. அப்படிதானே அதை பார்க்கணும். இப்போ அவங்களுடைய வருத்தமே என்ன? நாங்கள் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வந்துச்சு. அதுதான் திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருந்தாரு. திரு எடப்பாடி பழனிசாமியும் சிதம்பரம் கூட்டம் வரைக்கும் அதான் சொன்னாரு. அங்கே நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம், அவங்க வேறு சிலரோட கூட்டணியில் இருக்காங்க, இப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த இடத்துலையுமே பாஜக வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணலை அப்படின்னும் போது வேறு வழியே இல்லாமல் வெளியேற வேண்டியிருக்கு. அப்படி இல்லை, என்டர்டெயின் பண்ணலன்ற பாயிண்டே இல்லைங்க. கட்சியோட என்கேஜ் பண்ணலை. கட்சியோட சைஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த கட்சி ஒருத்தரோட பலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பலத்துக்கு ஏத்தாப்புல தானே நம்ம வந்து நம்மளும் ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ட்ரஸ்ட் ஃபேக்டரும் இருக்குங்க. ஏன் இல்லாமல் நீண்ட நாள் நண்பர்கள் அல்லது யாருமே எதிரிகளே இல்லையே. அவங்க வந்து பாஜகவோ என்டிஏவோ அதிமுகவோ அவங்கள வெளில அனுப்பலையே. அவங்கள தானே இன்னைக்கு வெளில போய் நீங்க சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் கூட கொடுக்க மாட்டீங்கன்னா என்னதான் செய்ய முடியும்? அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் சந்திக்கலன்றதால அவர் ஒன்றும் புறக்கணித்ததாக ஓபிஎஸ் நினைக்கிறார்கள். அவர் டெல்லி கூட போய் பார்க்கலாம். இன்னைக்கு யாரோ போய் டெல்லியிலாம் போய் பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி முன்னாள் முதல்வராக அவர் பார்க்கலாம். நிறைய பேர் போறாங்க சார். அதுக்காக சொல்றேன். நீங்க போறாரு மாநில தலைவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அடிக்கடி போனோம். அதுவும் எலெக்ஷன் வரப்போற ஒரு மாநில தலைவர் நிச்சயமாக வாரத்துக்கு கூட போக ஆரம்பிக்கிறதுக்கு வேற யாராவது போறாங்களா? அதுக்காக கேட்கிறேன். எல்லாரும் நிச்சயமாக யாரெல்லாம் போகணுமோ, யாரெல்லாம் அங்க போலாமோ, யார் வேணாலும் அங்க போலாம். என்டிஏக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கலாமோ அவர்கள்லாம் ஒத்துழைக்கலாம். தமிழ்நாட்டில் யாரு தலைமை? அதிமுக தலைமை. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு போகணும்? நான் யாரும் வர வேணாம்னு சொல்லலையே. எல்லாம் இங்க நடக்க வேண்டியதை டெல்லியில இருந்து நடக்கும் போது தானே சிக்கலா. கடைசியில பிரதமர் பார்க்கலன்னு யார் குற்றம் சாட்டுறீங்க? பிரதமர் ஏன் பார்க்கலன்னு ஏன் குற்றம் சாட்டு? தமிழ்நாட்டுக்கு வந்த போது பார்க்கல, இதுக்காக டெல்லிக்கு போய் அவங்க கேட்கல. பாஜக இருந்து பல பேர் அவரை பார்க்க முடியாதுங்க. அவர் பிரதமர் அதே கட்சியை சார்ந்த கூட அவருக்கு டைம் இருந்தா தானே அவர் பார்க்க முடியும். யாருக்கு டைம் இருந்தோ எது பிரையாரிட்டியோ அன்னைக்கு அதுதான் பிரையாரிட்டி. அதுக்காக அவர் வந்து குறைந்து மதிப்பிடவில்லை என்பதுதான் பாயிண்ட். ஓகே. ஆனா இப்ப இங்க அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியே இப்போ டிடிவி தெளிவாக சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கவே முடியாது, அவர் இல்லாத வேறு ஒருத்தர். அவர் இன்னொரு பாயிண்ட் மேலே போகிறார். எங்கே அவருக்கும் நயினாருக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, திரு அமித்ஷா எந்த இடத்திலும் அவரை சொல்லலை, நயினா நாகேந்திரன் தான் சொல்கிறாரு அப்படின்னு டிவி கிளைம் பண்ணுறாரு. முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா எங்கே சொன்னாருன்னு கேட்குறாரு. முதலையும் சொல்லியிருக்கு. திரு நயினார் அவர்களோ இல்லை திரு அண்ணாமலை அவர்களோ இவர்கள் எல்லாரும் இவர்தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திரு இபிஎஸ் தான்றத மேலிடம் சொல்லாமல் இங்க சொல்ல முடியாது. ஏன் மேலிடம் சொல்ல மாட்டேங்குது? ஏன் மேலிடம் எதுக்கு சொல்லணும்? என்ன சார் இது? ஏங்க எதுக்கு சொல்லணும்? தன் தலைவர்கள் மாநில தலைவர்கள் சொல்ற போது இங்கெல்லாம் வந்து ஃபேமிலி பார்ட்டி இல்ல சார். சரி, இது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கான மரியாதை இருக்கு, அவருக்கான ஒரு உரிமை இருக்கு. அது வந்து ஃபேமிலில இருந்து எங்கேயும் வர வேண்டாம். இங்க அவர் சொன்னாலே போறோம். ஒரு கட்சி பொறுப்புல இருந்து ஒருத்தரை நீக்கும் போது நீக்கின அடுத்த நாளே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவருடைய விருப்பமோ அல்லது அவங்க எதுவோ கேட்காம ஒரு சிக்னலோ எடுத்துக்காம நீங்க அடுத்த நாளே சந்திக்கிறது வந்து என்ன தர்மம்? அது யாருக்காவது ப்ரூஃப் இருக்கா? இது வரைக்கும் பேசுறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு ப்ரூஃப், ரொம்ப நியாயமான இவங்க பாத்துட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃப் தமிழ்நாட்டுல ஒரு மீடியா காட்டல. ரொம்ப நியாயமான கேள்வி திரு ஸ்ரீராம். ஆனா சம்பந்தப்பட்டவர் வந்து சொல்றாரு, நான் திரு அமித்ஷாவை சந்தித்தேன், நிதித்துறை அமைச்சரை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 நாள் ஆகி போச்சு. அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் யாராவது மறுத்திருக்காங்களா? அல்லது பாஜகவிலேயே யாராவது இதை மறுத்திருக்காங்களா?
சந்திப்பு நடக்கல அப்படின்னு. அப்ப மறுக்காத போது அதோடைய அர்த்தம் மறுத்திருக்காங்களே. இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்கள் கேட்டு என்ன சொன்னாங்க? நீங்க ஏதாவது ப்ரூஃப் காட்டுறீங்களா? எப்ப சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க. எப்ப சொன்னாங்க? நீங்க தான் பேசுறீங்க. எப்ப சொன்னாங்க? செங்கோட்டையன் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு 2 மணி நேரம் முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு பிறகு வரல. அதுக்கு பிறகு என்ன வரணும் உங்களுக்கு? ஆமா, அவர் செங்கோட்டையன் கிளைம் பண்றாருல சார், நான் சந்தித்தேன்னு சொல்றாரு சார். அவர் கிளைம் பண்ணி இப்ப இன்னொன்னு யாருமே அப்படி சொல்லிட முடியும்? ஒரு உள்துறை அமைச்சர் உங்க வாதத்துக்கே வரும். பார்த்தாருன்னே வெச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிமுக ஏதாவது வந்து அவங்களுடைய அப்செட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மேல் தலைமை ஏதாவது நீங்க செய்தது தவறுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க சொல்றது செங்கோட்டையன் ஒருவேளை பார்த்திருந்தால் நிச்சயமாக பிரீஃப் பண்ணிருப்பாங்க. அவர் எதுக்காக வந்தாரு, என்ன பேசினாரு, அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, நீங்க சொல்றத சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம். பாஜக ஒருத்தருடைய பொறுப்பை நீக்குறாங்க இன்னைக்கு, ஒரு குற்றச்சாட்டோ அல்லது ஒரு அடிப்படையில் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் போய் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சா பாஜக எப்படி பார்க்கும்? இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. இதுக்கு அதே சினாரியோ நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து சொல்ல முடியாது. ஆனா பார்த்தத பாஜக நிச்சயமாக அப்டேட் பண்ணிருக்கோம். திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்தார், எங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, பார்த்தாரு, இதை பேசினாரு, நாங்க பார்க்கறோம்னு சொல்லி அம்சோம்னு சொல்லிருக்கலாம். வேற எந்த ஒரு விஷயம் வந்திருக்கா? அவர் திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, அதே இணைப்பை பத்தி தான் சொல்றாரு, வேற ஒன்றும் சொல்ல. இணைக்கணும்னு நான் என் கோரிக்கையை முன் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாரு. இப்போ அந்த இடத்துல என்னன்னா, இதை செய்யக்கூடிய இடத்துல டெல்லியில் தான் இருக்காங்களா, இங்கே பண்ண முடியாதா அப்படின்னு அதை சொன்ன உடனே இங்க வந்து அதிமுகவை உட்கட்சியை பாஜக ஆட்டுகிறதுன்னு நம்ம இங்க பேசுவோம். தவறான வார்த்தை இல்ல, இங்க வேற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். இன்னைக்கு உள்ள போகாததுனால இங்க வந்து பாஜக கண்டுகொள்ளவில்லைன்னு வரும். எதை வைத்து வேணாலும் அரசியல் செய்யலாம். ஆனால் எதிர்பார்ப்பது நடக்காது சார். பாலச்சந்திரன் சார். எஸ் சார், உங்க இணைப்பு சரி செய்யப்படணும். நம்ம ஸ்ரீராம் ஏதாவது சொல்லி டிஜிட்டலாக கொஞ்சம் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் சார். ஒரு 5 நிமிஷம் சரி பண்ணிடுவோம். டிஜிட்டல் இணைப்பை சரி பண்ணிட்டு வந்துடலாம். டிஜிட்டல் இந்தியா வந்துடும். திரு மனோகர் பாஷா, இந்த சிக்கல் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திரு நயினார் போகிறார், அவருடைய விருப்பம் ஒரு கட்சி தலைவராக கூட்டணியா பலமாக, நீங்களே ரொம்ப நாளாக சொல்லக்கூடியது கூட, தமிழ் மாநில காங்கிரஸோ ஐயா ஜி.கே. வாசன், நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, திமுக வீழ்த்தப்படணும், அதுக்கு எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன ஸ்டாண்ட் அதில்? ஏன்னா ரெண்டுமே அது நடக்காத மாதிரியே தெரியுது. சார், எங்களை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுடைய கனவான தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியான நம்பிக்கை உள்ள எல்லோரும் ஓரணிக்கு வர வேண்டும் என்பதிலே நாடாளுமன்ற தேர்தலிலேயும் எங்கள் தலைவர் வாசன் முயற்சித்தார். இப்பொழுது சட்டமன்ற தேர்தலிலேயும் அதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை தவிர வேற யாருமே இல்லையே இப்போ கூட? யாருங்க? பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகளே இப்ப இல்லையே. புதிய நீதி கட்சி இல்லையா? நான் சொல்றது பாமக இல்ல, அந்த பக்கம் பாமக முடிவே எடுக்கலையே. பாமக இன்னும் முடிவே எடுக்கலையே, தேமுதிக இன்னும் முடிவு எடுக்கலையே. அதான் சொல்றேன். அவங்க எல்லாருமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் டிசம்பர் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிவு எடுக்காம இப்பயே நீங்க வந்து டிடிவி தினகரன் இல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் இல்ல, டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில இருந்தாரு. இப்ப நீங்க கேட்டீங்க அவரை ஸ்ரீராம